நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் செட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் இன்ஜினியர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் இன்ஜினியர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்? நோட்டிஃபிகேஷனா இது தேவையில்லாத ஒரு செட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா பேங்கோட ஓடிபிக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நோட்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். நோட்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டைலில் எப்படி நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அமைக்கிறது பார்த்துடலாமா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் 2 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம். ப்ரீஃப், டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் முதல்ல ப்ரீஃபை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் இன்க்ளூடட் ஆப்ஸ்ன்னு இருக்கும். ஆல் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஸ்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனையும் ப்ரீஃபாக டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரீஃப் பாப்அப் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல தான் ஒரு மாயாஜாலம், அதாவது எட்ஜ் லைட்டிங் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம டேப் பண்ணுறோம். பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டுவாங்க. இதில் எஃபெக்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பிள் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஹார்ட் பாருங்கள் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் செமலை, அதுக்கப்புறம் எக்லிப்ஸ், அதுக்கப்புறம் எக்கோ சைடில், அதுக்கப்புறம் ஸ்பாட் லைட் செமலை. எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கலர் எது சேஞ்ச் பண்ணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ப்ளூ கலரில் டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு க்ரீனோ எல்லோ ரெட் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்ட்டு இதை நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். அதே மாதிரி மேலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகும்போது அதோட டியூரேஷன் எத்தனை செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகி காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரீஃப் பாப்அப் செட்டிங்ஸ். டீட்டெயில்டுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். டீட்டெயில்டுக்கு இங்கே இல்லவே இல்லை, இங்கே வேலையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ப்ரீஃபாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி செட்டிங்கை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொஞ்சம் இதமாகவும் இருக்கும் மனசுக்கு. ஸோ அதுக்காக இந்த அருமையான செட்டிங். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இப்படிலாம் நம்ம அழகுபடுத்தலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைமுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோக்குள்ளே ஒரு கிளிக் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.